Daily. Taste the Daily. ஏய், இங்கதான் இருக்கியா? ஆமா, எதுக்கு பாலை ஊத்திட்டு இருக்க? கரெக்டா சொன்னேன். உன் புருஷனுக்கு பால் ஊத்த போறேன். என்னது? என்னடி சொல்ற? என்னடி இது? பாய்சன். எதுக்கு? உன் புருஷன் கதைய முடிக்க போறேன். ஐயோ, என்னடி சொல்ற? இதுக்கு எவ்வளவு ஷாக் ஆகுற? அவர் இது வரைக்கும் உன்னை பொண்டாட்டிய மதிச்சிருக்காரா, இல்ல என்னத பொண்ணா நினைச்சிருக்காரா? அவருக்கு எல்லாமே தங்கச்சி குடும்பம் தான். பணத்துல இருந்து பாசம் வரைக்கும் எல்லாமே அந்த லக்ஷ்மிக்கும் இலக்கியாவுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தான். அப்ப நாம யாரு? நமக்கு யூஸ் ஆகாத எந்த பொருளும் நம்ம வீட்டுல இருக்க கூடாது. அதான் உன் புருஷனை தூக்கி எறியறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வேணாண்டி, சொன்ன கேளுடி. வேணாண்டி. ஏய், இது சரின்னு படல அஞ்சலி. வேணா விட்டுரு. வேணாண்டி அஞ்சலி, வேணா அஞ்சலி, சொன்ன கேளுடி. மா, பேசாம இருக்கியா? நான் கார்த்திக் கூட சேர்ந்து பணக்காரியா வாழணுமா, இல்ல வாழ வெட்டி எங்கேயே சாகணுமா சொல்லு. பணம், உரிமை, பாசம்னு எதுவுமே கிடைக்காம இந்த வீட்டுல பொணமா வாழறதுக்கு பதிலா அப்பாவை பொணமாக்குறது எவ்வளவோ மேல். ஐயோ, நான் இதை சும்மா செய்யலமா. அவர் செத்துட்டாருன்னா படப்பை இடம் நம்ம கைக்கு தன்னால வந்துரும். அதை வித்து பணமாக்கி அந்த காசை வச்சு இலக்கியாவை காலி பண்ணிட்டு நான் கார்த்திகோட ஒண்ணு சேர்ந்துருவேன். எப்படி என் பிளான்? ஏண்டி, அதுக்காக அவரை கொன்னுடுவியா? இல்லனா மட்டும் அவர் என்ன எந்திரிச்சு நடக்க போறாரா? ஆமா, அவர் உன் பேர்ல எவ்வளவு பணம் டெபாசிட் பண்ணிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? 10 பைசா இல்லடி. அந்த இடத்த வித்து பணம் வந்ததும் உன் பேர்ல 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றேன். ஓகேவா? நீ வேடிக்கை மட்டும் பாரு. அப்பா கதை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. அஞ்சலி, அஞ்சலி, இந்தாங்க பால். பால் குடிங்க. குடிங்கன்னு சொல்றல, குடிங்க. இப்ப குடிக்கிறீங்களா இல்லையா? ஓஹோ, உஷாராயிட்டீங்களா? இதோ வரேன். ஐயோ, வேணாம், வேணாண்டி அஞ்சலி, வேணாண்டி. விட்டுடி ப்ளீஸ் டி. ஐயோ அஞ்சலி, வேணாம் அஞ்சலி. செத்து போ. அந்த படப்பை இடம் எனக்கு கிடைக்கும். வேணாம், சொன்ன கேளு அஞ்சலி. வேணாம் அஞ்சலி. என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி பண்ற? அண்ணனே என்னடி பண்ற? போயிடுவேன். தெளிக்க மாட்டேன். கழுத்தை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கேன். என்ன அடிக்கிறியா? என்ன தைரியம் இருந்தா என் அண்ணனையே கொல்ல பாப்பா? அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு சங்க அறுத்துற வேண்டி. ஏய், நீ ஏன் எச்ச சோறு? ஏன் பொண்ணு அடிக்கிறியா? பொண்ணு இத்தனை நாளும் என் அண்ணி, என் அண்ணன் மகன் உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்போ எங்க அண்ணனையே சாகடிக்க துணிஞ்சீங்களோ, இனிமே உங்களுக்கு மரியாதையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது. உங்க 2 பேருக்கும் சோத்துல விஷம் வச்சு கொண்டுருவேன். ஏய், உயிர் கொடுத்த அப்பாவோட உயிரே எடுக்க பாக்குறியே? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? உங்க புத்தி இவ்வளவு கேடு கெட்டு இருந்தாலும் பொண்டாட்டி பொண்ணாச்சேன்னு இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டு எங்க அண்ணா உங்களுக்கு சோறு போட்டிருக்காரு. அந்த நன்றி கூட இல்லாம இப்படி சொத்துக்காக அவர் போய் கொல்ல பாக்குறீங்களே? நீங்களாம் மனுஷ ஜென்மங்களா? என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? லக்ஷ்மி தானே
என்ன சொன்னாலும் கேட்டுக்குவா. எப்படி திட்டினாலும் தலை குனிஞ்சுக்கிட்டு பேசாம இருப்பான்னு பாத்தீங்களா? அப்படிதானே நினைச்சிட்டு இருந்தீங்க? இத பாருங்க, எங்க அண்ணனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தா நான் அப்படியே பத்திரகாளியா மாறிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. எங்க அண்ணனுக்கு பாய்சன் கொடுக்க பாத்தீங்க. இருங்க, இலக்கியா கிட்ட சொல்றேன். இலக்கியாக்கு இப்பவே போன் பண்ணி சொல்றேன். சொல்லு, அவன் என்ன கிழிச்சிருவாளா? கிழிக்க தாண்டி போறா. செஞ்ச தப்புக்கான பலனை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ஏய், ஏதாவது போட்டு கொடுத்தேன்னு வை. அம்மா விடுமா. அம்மா போட்டு கொடுத்துக்கோங்க. அவ என்ன பண்ணிடுவா அதையும் பாப்போம். சும்மா எல்லாம் உதார விடாதீங்க, சரியா? வாமா போலாம். அண்ணே, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அண்ணே. உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுண்ணே. நாங்க இருக்கோம் உங்களுக்கு. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.